பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். மீண்டும் இந்த டெய்லி டேஸ் மூலிமா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த டெய்லி டேஸ் வார்த்தையை கேட்குற உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். உங்களை மனதார இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளெஸ் யூ. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை வாழ்த்து செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தேவ சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் தேவ ரட்சிப்பையும் உங்களுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. சரி பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட நம்ம பார்க்கும்போது அங்கே பைபிளில் நம்ம லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 சொல்கிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் இருக்கிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, எல்லா ஜனங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை, கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்து ஜெயந்தி எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக இருக்குது. இன்னும் அந்த நற்செய்தி, இன்னும் அந்த குட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 சொல்கிறது, ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பிறப்பால் அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மளோடு இருக்கிறார், தேவன் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். ஆமென். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சமாதானம், எவ்வளோ பெரிய பலன், எவ்வளோ பெரிய தைரியம். ஆமென். இது தாங்க உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி சந்தோஷமாக இருக்கணும், அந்த டிசம்பர் 25ஆம் தேதி வீடுக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணி லைட்டிங் செட் பண்ணி வீட்டு வாசல் ஸ்டார் போட்டு கடனை உடனே வாங்கி புது துணி எடுத்து நல்லா பிரியாணி சாப்பிட்டா பண்டிகை முடிஞ்சிச்சுப்பா. திரும்ப மறாத நாள் அதே துக்கம், அதே வேதனை, அதே கஷ்டம், அதே வியாதி, கண்ணீர், அதே பாவமான ஜீவிதம், அதே இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் மரியம்மா வயிற்றில் இம்மானுவேலாக அவர் பிறக்க வேண்டும். தேவன் என்றென்றும் நம்மளோடு பிறக்க வேண்டும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நல்லா கவனிக்கணும். இயேசு பரலோகத்தின் தேவனாக இருந்தோம், பரலோகத்தின் பிதாவு இருந்தோம். அவர் ஏன் இந்த பூமியில் மனுஷகுமார்னா இயேசுன்ற பேரில் இம்மானுவேலா வெளிப்பட்டார்னா, அவரை விசுவாசிக்கிற அவருடைய ஜனங்களோட, அவருடைய பிள்ளைகளோட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு நம்மளோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம், நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மளோடு இருந்து தாயை போல தகப்பனை போல தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், அன்பு காட்டுகிறவர். இயேசு நம்மளோடு இருந்து தாய்க்குன்னா தகப்பனோட அதிகமாக நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார், அன்பு காட்டுற தேவன் இருக்கிறார். 2வது இம்மானுவேல், நம்மளோட தேவன் இருந்து நம்மளை எல்லாத்துலேருந்து பாதுகாக்கிற தேவன், நம்மளை காக்கிற ஒரு நம்ம ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்குற ஒரு சேவியராக இருக்கிறார். எத்தனை தீங்கு, எத்தனை ஆபத்து, எத்தனை நாச மோசங்கள், இது எல்லாத்துலேருந்து இம்மானுவேல் கூட இருந்து பாதுகாக்கிறார். 3வது பிரியமானவர்களே, தேவன் நம்ம கூட இருந்து நம்ம செய்கிற காரியங்களை வாய்க்க செய்கிறார். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காரியத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லையா, எது செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குது, தடை, நஷ்டம், தோல்வி. ஆனால் இம்மானுவேல் நம்ம கூட இருப்பது உண்மையானால் எல்லாம் நம்ம செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். 4வது, கர்த்தர் இம்மானுவேல் நம்மளோடு இருந்து நம்மளை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் கடன் பிரச்சனை, தரித்திரம், வறுமைகள் மாட்டி பஞ்சங்கள் மாட்டி கொண்டிருக்கிறது. இம்மானுவேல் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாரானால், உங்கள் வாழ்க்கையில் பெருந்திருப்பாரானால், உங்கள் வாழ்க்கையில் அவர் நிலையத்துக்கு உண்மையானால் நீங்கள் எல்லா விதத்திலையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. 5வது, இம்மானுவேல் தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்து நேராக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில் இயேசு முக்கியமாக மாம்சத்தில் வெளிப்பட, பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் பிதா மாம்சத்தில் வெளிப்பட ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா? அவர் நம்மள இருந்து, நம்ம கூட இருந்து அன்பு காட்ட வேண்டும், நம்ம கூட இருந்து
பாதுகாக்க கொடுக்க வேண்டும். நம்ம கூட இருந்து நம்ம காரியங்களை ஜெயமா வாய்க்க செய்ய வேண்டும். நம்ம கூட இருந்து சகல காரியத்தில் சகல ஜனங்கள் முன்பாக நம்மளை ஆஸ்வதிக்க வேண்டும். நம்ம கூட இருந்து இம்மானுவேல் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை நடத்த வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, இதுதான் இன்னைக்கு உங்களோட கிறிஸ்து இயேசு பேசுகிற ஒரு நற்செய்தியா இருக்கிறது. நான் எங்கேயோ இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இம்மானுவேலா உன்னோடு இருந்து உனக்கு தேவ பலத்தையும் தேவ சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சுகத்தையும் நான் உனக்கு உண்டாக்க போறேன்றாரு. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இம்மானுவேலே அப்பா, இதோ உலகத்தின் முடிவு பிறந்தோம் எல்லா நாட்களும் எங்களோடு சொன்ன இம்மானுவேலே அப்பா, இந்த டெய்லி டிவைஸ் மூலிமா இந்த வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிற நம்புகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இம்மானுவேல் கூட இருந்து அன்பு காட்டுவீராக, பாதுகாப்பு கொடுப்பீராக, அவங்க காரியங்களை வாய்க்க செய்வீராக, சகலத்திலே ஆஸ்வதிப்பீராக, கூட இருந்து பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை நேரா நடத்துவீராக. சப்பா, இந்த பார்த்து கேட்டு விசுவாசி எல்லாரும் வாழ்க்கையிலும் இம்மானுவேல் தேவ சமாதானம், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்ற சனாக்களும் இம்மானுவேல் தேவன் கூட இருந்து அனுகிரகம் செய்வாராக. ஆமென். God bless you. Wish you happy Christmas.